ஒரு பெண் பொதுவாக சமூகத்திலே 4 நோக்கத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். ஒன்று, அவளுடைய அழகுக்காக, அழகு என்பதற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். இரண்டாவது, அவருடைய வசதி வாய்ப்பு பொருளாதாரத்துக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். மூன்றாவது, நல்ல குடும்பம், நல்ல கோத்திரம், குலம் என்பதற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். நான்காவது, தீன், நற்குணம், நற்குணமான பெண், தீனுள்ள பெண் என்பதற்காக திருமணம் செய்யப்படுகிறாள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி சொன்னார்கள், ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், நீ தீனுள்ள பெண்ணை தெரிவு செய்வாயாக, மார்க்கமுள்ளவள், நற்குணமுள்ள பெண் என்பதற்காக வேண்டி நீ திருமணம் செய். தீனை அடிப்படையாக கொள், தீனை அடிப்படையாக கொண்டு நீ திருமணம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, யார் தீனை அடிப்படையாக கொண்டு திருமணம் செய்யவில்லையோ அவர்கள் நஷ்டவாளியாக மாறுவார்கள். அழகை மாத்திரம், பணத்தை மாத்திரம், குலத்தை மாத்திரம் நம்பி திருமணம் செய்தால், தீனை கவனிக்கவில்லை, நல்ல குணத்தை, நல்ல நடத்தையை கவனிக்கவில்லை என்றால் அவர்களுடைய அந்த அழகும், அவருடைய வசதி வாய்ப்பும், அவருடைய குலம் கோத்திரமுமே அவர்களுக்கு கேடாக, கெடுதியாக, கேவலமாக மாறிவிடும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி எச்சரிக்கையாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு நாங்கள் ஒரு மணமகனை அல்லது மணமகளை தேடுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி சொன்னார்கள், நீங்க தீனுக்கு முதலிடம் கொடுங்கள். இதா ஜாஅக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்களிடத்திலே நல்ல குணமுள்ள ஒரு மாப்பிள்ளை வருகிறான் அல்லது குணமுள்ள தீனுள்ள ஒரு பெண்மணி வந்துவிட்டால் திருமணம் செய்து வையுங்கள். தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கலாம், ஏனைய வளங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் தீன் இருக்கிறதா, நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையா, நல்ல குணமுள்ள நன்னடத்தை உள்ள பெண்மணியா, திருமணம் செய்து வையுங்கள். தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி, அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால், தீன் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் வேறொன்றை பார்க்கின்றீர்கள், வீடு வாசலை அல்லது தொழில்துறவுகளை, பட்டம் பதவியை நீங்கள் பார்த்து அது இல்லாதமைக்காக வேண்டி நீங்கள் தீனை பொருட்படுத்தாமல் அந்த திருமணத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் அதனுடைய விளைவு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதன் விளைவாக இந்த பூமியிலே ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஃபஸாதுகள், பாவங்கள் உண்டாகும் என்று சொன்னார்கள். நாம் தீனை புறக்கணித்து திருமணம் செய்கின்ற பொழுது அதனுடைய விளைவு பூமிக்கு மேல் ஃபஸாதுகளும் ஃபித்னாவும் குழப்பம் உண்டாகும் சொன்னார்கள். இஸ்லாம் கூறுகின்ற திருமணத்தில் மிக பிரதானமாக நாம் நோக்க வேண்டிய விடயம், கவனிக்க வேண்டிய விடயம், தீனை அடிப்படையாக கொண்டு நாம் திருமணம் செய்ய வேண்டும்.